ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இந்த ஹானர் அப்படின்ற இந்த பிராண்டை கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் இந்த பிராண்டு கிட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னாலும் சைனாவில் இது ஒரு பாப்புலரான பிராண்ட். நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த பிராண்ட் அடுத்ததாக இந்தியாவுக்கு வர போகிறாங்க. ஹானர் 90 அப்படின்ற அவங்களுடைய இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மூலயமா இந்தியாவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் டெபியூட் ஆக போகுது. இதை நான் சொல்லலை, டெக்னிக்கல் குருஜி அப்படின்ற ஒரு சேனல், கண்டிப்பாக ஹிந்தியில் ஒரு ஃபேமஸான டெக் சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க சேனலில் அஃபிஷியலாக இதை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சேனலில் இதை சொல்லியிருக்கும் போது இது பொய்யா இருக்காது. கண்டிப்பாக பிராண்ட் சைட்லேருந்து அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்ததுனால தான் இதை அங்கே ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக செப்டம்பர் மிடில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரப்போகுது. பட் அப்படி வரப்போகிற இந்த ஹானர் 90 ஹானர் கிட்டேருந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு தான் செப்டம்பர் மாதம் வரப்போகுது. சைனாவில் ஆல்ரெடி லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான், அதனால் ஸ்பெக்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் இந்த ஹானர் 90 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் சைனாவில் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக். ஆக்சுவலி லுக் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம இந்தியன் பிராண்டுக்கிட்ட இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட இந்த கேமரா மாடல் பார்க்கறதுக்கு லைட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆக்சுவலி ஒரு 2 பெரிய அரேவுக்கான கேமராவை கொடுத்துட்டு அதுக்குள்ளே 3 கேமரா அண்ட் அவங்களுடைய எல்இடி லைட்டிங்கை ப்ளேஸ் பண்ணி ஆக்சுவலி இங்கே நமக்கு இந்த கேமரா மாடல் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி லுக்கெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஹைலைட் என்னன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் குவாட் கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது குவாட் கர்வ்டு மட்டும் இல்லை, பேக் சைட் இருக்கக்கூடிய அந்த பாடியுமே குவாட் கர்வ்டு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த குவாட் கர்வ்டு அப்படின்னா என்ன, இது என்ன கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த கர்வ்டு டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு 2 சைடும் வந்து கர்வாக இருக்கும். ஸோ அதுதான் கர்வ்டு டிஸ்பிளேவை நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் இவங்களுடைய இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மட்டும் இல்லை, டாப் அண்ட் பாட்டம் 4 பக்கமே உங்களுக்கு கர்வாக இருக்கும். இதே மாதிரி தான் பின்பக்கம் அவங்களுடைய அந்த டிசைனுமே பார்த்தீங்கன்னா 4 பக்கமே கொஞ்சம் கர்வியாக நமக்கு பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த டிஸ்பிளே கம்ப்ளீட்லி ஒரு ஃபுல் வியூக்கான டிஸ்பிளே மாதிரி இருக்கும். உங்களுக்கு சைட் பெசல்ஸும் சுத்தமாக இருக்காது, அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம்லையுமே பெசல்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் ஃபுல் வியூக்கான டிஸ்பிளே அப்படின்றது இந்த டிஸ்பிளேல கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான் இந்த ஹானர் 90 ஆக்சுவலி சைனாவில் கொடுத்துருந்தாங்க. இது போக டிஸ்பிளேடைய ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஒரு 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட 1600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூவோட 3840 Hz அப்படின்ற ஒரு ஹையஸ்ட் PWM-கான டிம்மிங் ஃபீச்சரோட ஆக்சுவலி இந்த டிஸ்பிளே இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஒரு ஹை டிசி டிம்மிங் ஃபீச்சரோட ஆக்சுவலி இந்த ஒரு டிஸ்பிளே அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதனால் இவ்வளோ பெரிய டிசி டிம்மிங் ஃபீச்சர் இருக்கிறதுனால இதில் உங்களுக்கு ஃப்ளிக்கரிங் இஷ்யூ சுத்தமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருட்டில் இருந்து இந்த டிஸ்பிளேவை ரொம்ப நேரம் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு ஐ ஸ்ட்ரைனிங் எதுவுமே இருக்காது. ஸோ கண்வலி இல்லாமல் ரொம்ப நேரம் நீங்கள் இந்த டிஸ்பிளேவை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த டிஸ்பிளேவில் ஒரு ஹைலைட்டான விஷயமா கொஞ்சம் யூனிக்காக இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அந்த வகையில் டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா தான் பண்ணியிருக்காங்கல்ல. 2K ரெசல்யூஷன் அண்ட் குவாட் கர்வ்டு டிஸ்பிளேலாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. அதுவும் ஃபுல் வியூ கம்ப்ளீட்லி ஒரு ஃபுல் வியூக்கான டிஸ்பிளேவாக இருக்கிறதுலாம் நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதே மாதிரி பேட்டரின்னு வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி 5000 mAh பேட்டரியில் அதை சார்ஜ் பண்ண 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி சைனாவில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் வரும். ஸோ 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் 5000 mAh பேட்டரி ஓகே தான். அது என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டரி இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓகே தான். நம்மளால் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக நல்லா சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க போகுது. அடுத்து ப்ராசஸர் பக்கம் வந்தோம்னா ஆக்சுவலி ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான், ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1. ஸோ அந்த ஒரு ப்ராசஸர் தான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 2 மார்க்கெட்டில் வந்துருச்சு. அதை இந்தியன் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சைனா மார்க்கெட்டில் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. ஆக்சுவலி ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 பொறுத்த வரைக்கும் 4 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசஸர். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். கேமிங் மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அதற்கான பர்ஃபார்மன்ஸ் இதுலையும் நம்ம எடுத்துக்க முடியும். பட் இந்த ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 இவங்க எடுத்து இன்னுமே கொஞ்சம் ஹை பர்ஃபார்மன்ஸாக அதை டியூன் பண்ணிடலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுக்கறத விட இதில் கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே கேமரா சைடுக்கு வந்தோம்னா ஆக்சுவலி கேமரா தான் இங்கே ஒரு யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பின்பக்கம் பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்குது. அதில் பிரைமரி பார்த்தீங்கன்னா 200 மெகா பிக்சலுக்கான கேமரா, அதுவுமே f1.9 அப்பேச்சரோட f1/1.4 சென்சார். ஸோ ஒரு பெரிய சென்சார் நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த 200 மெகா பிக்சலுக்கான கேமரா இதில் பிரைமரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன சென்சார் அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிளியராக தெரியல. அடுத்து செகண்டரி பார்க்கும்போது 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஆங்கிள், இதுவே மேக்ரோவும் ஒர்க் ஆகும், அல்ட்ராவைடாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மேக்ரோ தனியாக 2 மெகா பிக்சல் கொடுக்காம இங்கேயே கொடுத்தது ஓகே. பட் ஆனால் அந்த 2 மெகா பிக்சலையும் இங்கே கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சருக்காக 3வது ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 2 மெகா பிக்சல் கேமரா இந்தியன் மார்க்கெட்டில் ஆல்ரெடி எல்லா பிராண்டும் கொடுத்து தாளிச்சு எடுத்துட்டாங்க. ஸோ அதையே திரும்ப இவங்களும் எடுத்துருவது தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. மற்றபடி ஓகே 200 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா எல்லாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபின்னு பார்க்கும்போது இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். ஏன்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு
செல்ஃபி கேமரா அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு ஹை ரெசல்யூஷனுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு செல்ஃபி கேமராலேயே 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த செல்ஃபி கேமராவில் 4K ரெக்கார்டிங் கொடுக்கவே மாட்டாங்க, 1080 பிக்சல் தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுத்துலையுமே 1080 பிக்சலுக்கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் அப்படின்றது கொடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹைலைட்டாக இருக்க போகுது. இது போக மற்றபடி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான மாதிரியான விஷயங்கள், டியூவல் ஸ்பீக்கர் மாதிரியான விஷயங்கள், ஆண்ட்ராய்ட் 13க்கான ஓஎஸோட மேஜிக் OS 7.1 அப்படின்ற இந்த ஒரு ஓஎஸோட வரும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது மேஜிக் OS அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு புதுசு அப்படின்றனால இந்த ஓஎஸும் புதுசு. ஸோ இந்த OS எப்படி இருக்கும், இதில் நமக்கு ஆட்ஸ் அண்ட் பிளாட்வேர்ஸ்லாம் இருக்குமா, இல்லை இது ஒரு க்ளீனான ஓஎஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சைனீஸ் பிராண்டோட OS. ஸோ அப்படி இருக்கும்போது பிளாட்வேர்ஸ்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இதுலேயும் ஆட்ஸ் அண்ட் பிளாட்வேர்ஸ்லாம் இருக்க தான் செய்யும், பட் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய OS-ஐ கம்பேர் பண்ணும்போது இந்த OS கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் இன்டர்ஃபேஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் இது எந்த அளவுக்கு அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி எந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இது எந்த அளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் சக்ஸஸிவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஃபைனலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்க்கு வந்தோம்னா, ஆக்சுவலி சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்கக்கூடிய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்டாக 12GB RAM 256GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 28,000 மாதிரியான ப்ரைஸிங் ஆக்சுவலி சைனா மார்க்கெட்டில் அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி, இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு செப்டம்பர் மிடில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி செப்டம்பர் மாதம் வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் 40,000 45,000 மாதிரியான அந்த ப்ரைஸிங்க்கு இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு இதுதான் இங்கே பெருசாக இடிக்குது. ஏன்னா ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக 40,000 45,000 அந்த செக்மெண்ட்டுக்கான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் ஃபஸ்ட் டைம் ஹானர் கிட்ட இருந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு அக்ரெசிவாக எடுத்துகிட்டு வரணும். ஸோ அப்போ தான் இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னும் போது இதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் 40,000 45,000 ப்ரைஸிங்கில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரியல. மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 30,000 அந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா வேறு லெவல் காம்படிஷனாக கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக் 40,000 45,000 ப்ரைஸிங்கில் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஹானர் 90 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் 40,000 மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஹானர்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.